தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களின் மகனும் தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார். வழக்கம் போல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று அவரது கட்சியினரும் பொதுமக்களும் நம்பிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு தற்போது மு.க. ஸ்டாலினை விட அதிக வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். காலையிலிருந்து எண்ணப்பட்ட வாக்குப்பதிவில் 18 சுற்றுகளுக்கும் மேலாக கொளத்தூர் தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருந்த திரு மு.க. ஸ்டாலின் 70,000க்கும் குறைவான வாக்குகளை பெற்று 4,000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார். திமுகவினரை எதிர்பாராத வகையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்திருப்பது அவரது கட்சியினர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் படுதோல்வியை சந்தித்து டெபாசிட் இழந்திருப்பது நாம் தமிழர் கட்சியினரிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வென்றால் பயிற்சி, தோற்றால் முயற்சி என பல தேர்தல்களில் போட்டியிட்டு படுதோல்விகளை சந்தித்திருந்த சீமான் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் பிரபுவை எதிர்த்து போட்டியிட்டார். தேர்தல் முடிவுகள் தனக்கு சாதகமாக அமையும் என பல்வேறு பேட்டிகளில் கூறியிருந்த சீமான் இன்று மே 4ஆம் தேதி காரைக்குடி தொகுதியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருந்த சூழ்நிலையில் காலையிலிருந்து எண்ணப்பட்ட வாக்குப்பதிவில் தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்து வந்தார். தமிழக வெற்றி கழகம் சார்பாக முதன்முறையாக தேர்தலை சந்தித்த டாக்டர் பிரபு சீமானை படுதோல்வியடைய செய்திருக்கிறார். இந்த முறை டாக்டர் பிரபுவிடம் சீமான் படுதோல்வி அடைந்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காரைக்குடி தொகுதியில் படுதோல்வி அடைந்த சீமான் டெபாசிட் தொகையை இழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் வேட்பாளர்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பெரும் கட்சி தலைவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. காரணம், பல கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தொடர்ச்சியாக தோற்றுக்கொண்டே வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரான செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தாவேகா வேட்பாளர் தென்னரசுவிடம் தோல்வியை சந்தித்தார். காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை வெறும் 87,000 வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலையில் தாவேகாவை சேர்ந்த தென்னரசு 1,38,000 வாக்குகளை பெற்று 50,000 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையை தோல்வி செய்திருக்கிறார். அதே போல சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜிடம் தோல்வியடைந்திருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் 53,000 வாக்குகள் பெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் 59,000 வாக்குகளை பெற்று 5,000 வாக்கு வித்தியாசத்தில் நயினார் நாகேந்திரனை தோற்கடித்திருக்கிறார். மேலும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்திருக்கிறார்.